இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கிரேசி அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படியோ நீ நைட் நம்ம ஹீரோ உஷார் பண்ணிட்டாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஊர் முழுக்க தேடி அலையிறாரு. அப்படி பார்க்குறப்ப அந்த பொண்ணு ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு பைத்தியமாகவே இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியவே இல்லை. எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பைத்தியமாகவே மாறி அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. எந்த விஷயமும் ஈஸியாக கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணால் கிடைச்சிடும். ஆனால் கர்மா லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த விஷயம் நமக்கு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. நம்ம முயற்சி பண்ணோம், இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, உன்னால் முடிஞ்சால் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கையை காமிக்கிறாங்க. அதான் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. போகிறப்ப ஒரு பொண்ணு தெரியாமல் மேலே இடிச்சிட்றா. அந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்கா. சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் சரக்கு ஏதாவது கீழே ஊற்றிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட்டு கட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணை எப்படியாச்சும் நீ நைட் நான் கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் முயற்சி பண்ணலான்னு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, நேராக பொண்ணுகிட்ட போங்க, அப்படியே தரையை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு பொறுமையாக மேலே பாருங்கள், அந்த பொண்ணுடைய நேருக்கு நேராக பார்த்து அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு விழுந்துருவா அப்படின்னு சொல்கிறப்ப எப்பா இவன் நமக்கு மேலே பெரிய ஆளாக இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அந்த பொண்ணு டக்குன்னு போயிட்டு அங்கே சரக்கு ஆர்டர் பண்ணுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே அப்படி தான் நான் வெளியே கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. என்னடா அதுக்குள்ளே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்ப போன பொண்ணு திரும்பி வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என் கூட வெளியே வரியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயை பொழுதுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. டக்குன்னு இந்த ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக ஓடி வா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஏன் ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா ஹெல்மெட் அந்த சொட்டையோட இது அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ ஓடி போயிட்டு வண்டியில் ஏறிக்கிறாரு. ஹீரோ இந்த வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க, பயங்கரமாக ஸ்டண்ட்லாம் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோ கத்திட்டே வராரு, பொறுமையாக போடி ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்கிட்டு தொலைய போகிறேன், நான் வேற 90s கிட், இன்னொன்று கல்யாணம் ஆகல அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நானும் 90s கிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க. என்னது 5 ஸ்டார் ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயை பொழுகிறப்ப ஹீரோயின் பார் நேராக உள்ளே போயிட்டு ரூமை புக் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா என்னமோ கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. உனக்கு நீ லக்கு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கேட்கிறப்ப அப்படியே லைட்டா எட்டி பார்த்துட்டு ஒரு 2 பேருடைய பேர் ஆட்டையை போட்டு சொல்லிட்டுறாங்க. நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ட்ரெஸ் கோட் தான் போகணும், ட்ரெஸ் அங்க இருக்கு மாத்திக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றப்ப ட்ரெஸ்லாம் மாத்திக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இவங்க பாட்டு உள்ள போயிட்டு ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இவங்க பாட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேபிள்ல இருக்கவங்க பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு, இவன் மாப்பிள்ளையோட மாமியாருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாக்கிறாங்க. அப்போ ஒரு சொட்ட மண்டை எந்திரிச்சு நின்று கல்யாணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, இது மாப்பிள்ளைக்காக சியர்ஸ் அப்படின்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. சரியான குடிகார கூட்டமா இருக்கும் போல, இல்ல மது பிரியர்கள் கூட்டமா இருக்கும் போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு நீ மட்டும் தான் சொல்லுவியா, நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க பாருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. இந்த பொண்ணு என்னப்பா ஆச்சு, போதையில ஏதாவது வளர போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மணப்பெண்ணுக்கு அந்த விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், இது மணப்பெண்ணுக்காக அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் எல்லாருமே சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டியை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோனும் ரூமுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த ரூமுக்குள்ள மாப்பிளையும் பொண்ணும் வராங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இல்ல நீங்க வரதுக்கு முன்னாடி சும்மா ட்ரையல் பார்க்கலாம் தான் உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. 2 பேரும் அங்க இருந்து பதறி அடிச்சுட்டு வெளியே ஓட்டுறாங்க. ஹீரோயின் பைக்ல ஏறி உட்காந்துட்டு சீக்கிரம் ஓட ஆரம்பி அப்படின்னு சொல்றப்ப நான் எதுடி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பைக்கை ஓட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்களுடைய ஜாக்கெட் மட்டும் கண்டி கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் இவனுங்க தொத்திட்டு வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ் ஆயிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்க்கு போனால் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், நீ இன்னும் உன்னுடைய ஆர்டிக்கெல்லாம் சப்மிட் பண்ணவே இல்லை, பாஸ் வந்தால் கழுவி ஊற்ற போறாரு, உன்னை வேலை இருந்து தூக்க போறாரு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சைலண்டாக போயிட்டு நேற்று நைட் அந்த பார்ல நடந்தது, அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆர்டிக்கலாக எழுதுறாரு.
இப்போ பாஸ் வந்துட்டு எல்லாருமே காமிங்க அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு எழுதுனா அந்த ஆர்டிகளை படித்து காமிக்கிட்டா ரொம்பவும் கேவலமாக இருக்குது, நீ காமிப்பா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ அவருடைய ஆர்டிகளை காமிக்கிறாரு. பாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க, வேற லெவல் அப்படின்றாங்க. இதை ஃப்ரண்ட் பேஜில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஹீரோக்கு ஹீரோயினுடைய ஞாபகமாகவே இருக்குது, எப்படியாச்சும் இவரை தேடி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடி பார்க்குறாரு. அந்த பார்க்கு போகிறாரு, அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு, எங்கெங்கேயோ இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தா ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியல. ஹீரோனுடைய பேர் கர்லா. இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் தேடி பார்க்குறாரு, அப்பயும் கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை வர வச்சுட்டு நான் அப்படி ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி சொல்கிறப்ப அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணுடைய ஜாக்கெட் இருக்கு, அந்த பொண்ணு போகிற அவசரத்தில் கீழே போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த ஜாக்கெட்டுடைய பேக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன பேப்பர் இருக்குது, அது ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு போயிட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோவும் கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா அது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். நம்ம ஹீரோ போயிட்டு நான் அப்படி கர்லாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரே விஷயம் மட்டும் பார்த்து பேசிட்டு மட்டும் போயிட்டு அப்படின்றப்ப வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோயின் ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க, யாரோ தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கர்லா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டே இருக்கிறப்ப இங்கெல்லாம் கத்தக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வலிச்சிக்கிட்டு போயிட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளே பைத்தியமா உள்ள போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நான் ஒரு பைத்தியம், நான் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டே இருக்கு, எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே நீ பைத்தியமாக தான் இருப்ப போலியப்பா, பயங்கரமாக வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கலாச்சி விட்டுறாரு. ப்ளீஸ் டாக்டர் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கெஞ்சி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு $1000 மட்டும் செலவாகும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னது $1000 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாயை பொழக்கிறாரு. டே கொடுத்து தொலையண்டா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த காசை கொடுத்துட்டாரு. இந்த காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறப்ப டக்குன்னு அவங்க பாஸ்க்கு கால் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆர்டிகல் எழுத போகிறேன் பாஸ், அதனால ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு பைத்தியமாகவே போக போகிறேன், நான் திரும்பி வரப்ப அந்த காசுலாம் நீங்கள் பே பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டிகல் எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி போப்பா நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு கொடுக்குறப்ப அவங்க படித்து பார்த்துட்டு இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நல்லா படித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்கு நம்ம ஹீரோ கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாரு. என்னப்பா படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் வெளியே உள்ளே கூப்பிட்டு போங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்றாரு. சரி வாப்பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எல்லாருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அங்கே ஒரு குண்டம்மா உட்காந்துக்கிட்டு என்னடா உன்னை கொலை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு முழு பைத்தியத்துக்கான ஹாஸ்பிட்டலே இல்லை, இந்த அருளூசங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கான ஹாஸ்பிட்டலு. அதாவது திடீர்னு கோவப்படுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் அழுவாங்க, திடீர்னு பார்த்தா பயங்கர டிப்ரெஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தனை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான ஹாஸ்பிட்டலு. அவங்களுக்கு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோட சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இந்த ரூமில் தான் நீங்கள் இதுக்கு மேலே தங்க போகிறீங்க, அவர் தான் உங்கள் ரூம்மேட் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அப்படியே திருன்னு முழுகிறாரு, வித்தியாசமாக இருக்காரு. சரி ஓகே கொஞ்ச நாள் பழகின எல்லாமே சரியாயிடும், ஆனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, திடீர்னு அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா உங்கள் கழுத்தை பிடிச்சி கடிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடி கொலகார பாவி, ஒரு கொலகாரங்கிட்ட மாட்டி விட்டு போறியடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்ப அவர் அப்படியே பொறுமையாக நம்ம ஹீரோ கிட்ட வராரு. அவர் ரொம்பவும் நல்லவராக தான் இருக்காரு, ரொம்பவும் குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணுறாரு. வாங்க உங்களுக்கு வீட்டை சுற்றி காமிக்கிறேன், இதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் முழுக்க சுற்றி காமிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ உனக்கு கர்லாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் யோசிச்சு பார்த்துட்டு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப பெயிண்ட் பண்ணுற இடத்துல இருப்பாங்க, போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோ உட்காந்துக்கிட்டு என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டக்கு நம்ம ஹீரோ பொறுமையாக போயிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க 4-5 பேர் சொல்லிகிட்டே போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து விட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அடி பாவி அதுக்குள்ளே மறந்துட்டியா, அதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அட லூசு பையில என்னை பார்க்க ஏன்டா இங்கே வந்த, என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுக்கு என்னை பார்க்க வந்த, ஒழுங்கு மாதிரி எங்கேருந்து போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறாங்க. என்னடா கஷ்டப்பட்டு ரிஸ்க்லாம் எடுத்து இந்த பொண்ணை பார்க்க வந்தால் இந்த பொண்ணு நம்மளை போக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே போ, இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே தான் போக முடியாது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஆர்டிகல் எழுதான் உள்ளே வந்தேன், தயவுசெய்து என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் விட முடியாது அப்படின்றாங்க. ஏமா சத்தியமாக எனக்கு பைத்தியம்லாம் இல்லைம்மா, ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கேளுமா, என் ஆஃபீஸ்க்கு வேணால் கால் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே ஆஃபீஸ் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவரும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஒரு பொண்ணு தான் எடுக்கிறா, இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, ஆர்டிகல் தான் உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு அப்படி ஒரு பேரில் எங்கள் ஆஃபீஸில் யாருமே வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, சரியான சமயத்தில்
கேஸில் மாட்டி விட்டா. அப்படி யாருமே அங்கே வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறப்ப அந்த பொண்ணு போய் சொல்கிறா, மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் வெளியே விட முடியாது, நீங்கள் குணமாகிற வரைக்கும் உள்ளதாக இருக்கணும், அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, ஏன்னா உள்ள இருக்கவங்க கூட பழகிட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கொடுத்தாங்கன்னா நான் உன்னை வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூட நான் பழகி அவங்க எப்போ எனக்கு மார்க் கொடுக்குறது, அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய்ட்டு அவருடைய பெட்டில் படுத்துக்கிட்டு அவருடைய ரூம்மேட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு நான் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப குணமான மட்டும்தான் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வேறு வழி இருக்குது, இங்கே வாங்க நான் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. இங்கேருந்து குதிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட இங்கே தான் குதிச்சு ஆனால் செத்து போயிட்டான், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தப்பிச்சு போக முடியும், குதிங்க அப்படின்றாரு. சரி ஓகே குதிச்சிட வேண்டியது தான், கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக அந்த குப்பை தொட்டியில் குதிச்சா ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஹீரோக்கு பகீர்னு இருக்குது, ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஹீரோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டாக்டர் கிட்ட டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்துட்டு நானும் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் தான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட அமுச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எந்தெந்த மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே உங்களுடைய ஐடி கார்டை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இவங்க பயங்கரமாக மொக்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்களை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாரு, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நானும் உன்னை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவங்க வெளியே விட்டுற மாதிரியே தெரியல, அவங்க சட்டப்படி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, நீ வேற சைன் போட்டு வேற கொடுத்துருக்க, எனக்கு சரியானதுக்கு அப்புறம் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேற படிச்சு பார்க்காம சைன் போட்டேன் அப்படின்றாரு. இப்போ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த மாசத்துடைய ஆர்டிக்கலை மட்டும் நீ எழுதி கொடுக்கலனா பாஸ் உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்றப்ப ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல, செம காண்டா இருக்கு. டக்குன்னு ஒரு ஐடியா வருது. இப்போ நம்ம ஹீரோ என்ன விஷயம் சொல்றாருன்னா, உன்கிட்ட பேப்பர் பேனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நான் சொல்றதை அப்படியே எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில ரியலா நடக்குது பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒரு கதை மாதிரி கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்றாரு. அவங்களும் எழுதிக்கிறாங்க. எனக்கு பதில் இந்த ஆர்டிக்கலை நீ எழுதுரு, ஆனா நான் எழுதுறேன்னு மட்டும் பாஸ் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. எப்படிடா இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறப்ப மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. மாத்திரையை வாயில போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முழுங்காம வாயில வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிலாம் பார்க்குறாங்க. ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. அப்படியே போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு உனக்கு இருந்து வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக போகணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தனா, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கொஞ்சம் பேஷண்ட் கூட நீ பழகி அவங்க கிட்டேருந்து நீ ஒரு மார்க் வாங்கிட்டேன்னா இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, நீ இங்கே இருக்கவங்களோட பழகு அப்படின்னு சொல்கிறப்ப நான் எப்படி பழகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரையை கையில் வச்சுக்கோ, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த மாத்திரையை தூக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சு நானும் மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை பெட்டாக கட்டி விளையாட ஆரம்பி, அவங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த மாத்திரையை கீழே கொட்டிட்டு இந்த மாத்திரையை நான் பெட்டாக கட்டி விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா மாத்திரையை லஞ்சமாக கொடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு கேட்குறா. இல்லைம்மா சும்மா உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஆனால் ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. மறுநாள் காலைல எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ஜெல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, அது கண்ணாடி போட்டுட்டு இருக்கா பற்றியா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே பயங்கரமான லவ், ஆனால் அந்த பொண்ணு அந்த லவ்வை சொல்லவே மாட்டா, அந்த பொண்ணுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை, கொஞ்சம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த பையனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குனு இவங்க பேசிகிட்டே இருந்தவங்க என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலிச்சிக்கிட்டு போகிறாரு. கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு டாக்டர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது போல் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ அப்படின்றாரு. நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப ப்ளீஸ் போடு அப்படின்றாரு. நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டு என்னாச்சு இந்த ஆளுக்கு திடீர்னு முழு பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப இவருடைய குழந்தையும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அந்த குழந்தை ஓடி வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பா எப்படி பாருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் நல்லா இருக்கமா அப்படின்றாரு. இவரும் ஒரு டாக்டர் தான், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கையை காமிக்கிறாரு. இப்போதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவருக்கு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த அந்த குழந்தைகிட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அதே டைம்ல ஹீரோயினை பார்க்க ஹீரோனுடைய அம்மா அப்பா வந்திருப்பாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக திட்டாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு புதுசாக ஒரு பைக் வாங்கியிருப்ப, என்னுடைய மொத்த பணமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ டக்குன்னு உள்ள போயிட்டு ஏமா உனக்கு ஒரு முக்கியமான மாத்திரை போகணும் வாமா என் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறப்ப டாக்டர் நாங்கள் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. இல்லை நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகிறப்ப ரொம்பவும் தேங்க்ஸ்டா எப்படியோ நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்க. இப்போ அதே டைமில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவங்க பொண்ணுகிட்ட பேசி முடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்துட்டு என்னுடைய ஒய்ஃப்க்கு 2வது கல்யாணம் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம்
கொஞ்சம் பைத்தியமாக இருக்கிற காரணத்தினால என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவள் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் இப்படி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் என் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய பொண்ணு மாதம் வந்து என்னை பார்த்துட்டு போவா. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த மறைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போகிறாரு. இப்போ அதே டைமில் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இங்கே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா. சரி ஓகே, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு லவ் குருவாகவே மாறி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் திடீர்னு பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பையன் மட்டும் வெளியே தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் உள்ள உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உனக்கு சரியான டைம், அந்த பையன்கிட்ட போயிட்டு பேசி எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அங்கேருந்து நடந்து போறா. உள்ள இருக்க எல்லாருமே பயங்கர ஆர்வமாக பார்க்குறாங்க. இந்த பொண்ணு நீ கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு திரும்பி வந்துட்டா. ஹீரோக்கு பயங்கரமாக காண்டாகுது. கஷ்டப்பட்டு நான் உனக்கு லவ் குருவெல்லாம் மாறி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தா நீ திரும்பி வந்துட்டியே, இதை விட்டால் சரியான சான்ஸ் கிடைக்காது, சீக்கிரம் போ அப்படின்றப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த ஹீரோயின் டக்குனு அங்கே வந்துட்டு நீ மட்டும் இப்போ ப்ரப்போஸ் பண்ணல, அந்த பையன் பயங்கர அழகாக இருக்கான், வேற யாராவது ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க, ஏன் நானே மனசு மாறி நான் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இல்லை நானே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட போயிட்டு பயந்துக்கிட்டே எப்படியோ ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டா. அந்த பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதை பார்த்த உள்ள இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவை எல்லாருக்குமே பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த காரணத்தினால ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவருடைய ரூமுக்கு வந்து பார்க்குறப்ப அவருடைய ஃப்ரெண்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. ஏன்பா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப என்னுடைய பொண்ணு இதுக்கு மேலே என்னை பார்க்க வரமாட்டாலாம், அவளுடைய ஸ்டெப் ஃபாதருக்கு என்னை பார்க்க வரது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும், உன்னுடைய ஒய்ஃப்க்கும் உன்னை பிடிக்கும், கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இதுக்கு மேலே அவருடைய குழந்தை பார்க்க வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப நல்ல மனுஷன் அவர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு நீ எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது ஒரு பெரிய கதை, எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் திடீர்னு கோவப்படுவேன், திடீர்னு வந்துட்டு சந்தோஷப்படுவேன், திடீர்னு என்ன விஷயம் நினைக்கணும் அதை பண்ணி முடிச்சிடுவேன், என்னுடைய கோவத்தையோ சந்தோஷத்தையோ என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த காரணத்தினால தான் எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப எப்போ உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. கூடிய சீக்கிரமே சரியாகும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அவருடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப ஃப்ரெண்டை காணும், எங்கே போனார்னே தெரியல, எல்லாத்தையும் தேடி பார்க்குறாரு. பார்த்தா விண்டோடைய டோர் மட்டும் ஓப்பனில் இருக்குது. இந்த வழியாக தான் அவர் குதிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காரு போல், பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஃப்ளோர்லேருந்து குதிச்சு போயிட்டு இருக்காரு போல். இந்த விஷயத்த போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவரால் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோடைய நிர்வாகத்துக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், எப்படியாச்சும் அவரை போய் நம்ம கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டு போகிறாங்க. செக்யூரிட்டிக்கே தெரியாமல் வெளியே போயிட்டு செக்யூரிட்டியோடைய கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி ரோட்டில் போயிட்டே இருக்கிறப்ப அவரை பார்க்குறாங்க. அவர் அப்படியே ரத்த கிளறியோடு நடந்து போயிட்டே இருக்காரு. இவங்க பார்த்துட்டு கிட்ட போயிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என் பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் இப்போ நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என் கூட வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறப்ப அவர் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணு உங்களை பார்க்க வருவா, இப்போ நம்ம வேணா போயிட்டு அவங்கள பழி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பழி வாங்கலாம் அப்படின்றாரு. உடனே இவங்க 3 பேரும் கிளம்பி அவங்க ஒய்ஃபோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற காரோடைய கண்ணாடிலாம் அடித்து உடையிறாங்க. சத்தத்தை கேட்டு எல்லாருமே வெளியே ஓடி வரப்போ வாங்க எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த டைமில் அவங்க ஒய்ஃப் வெளியே வந்து பார்க்குறப்போ ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரை அவங்க எடுத்து பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் என்ன விஷயம் இருக்குன்னா, இவர் அவருடைய ஃபேமிலியாக வரைஞ்சி வச்சிருப்பாரு. அந்த குட்டி குழந்தைய வந்துட்டு நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன், உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற டோர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. நீ போய்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. க்ளோஸ் பண்ணுறப்ப ஹீரோ டக்குன்னு யோசிக்கிறாரு, இங்கேருந்து வெளியே போக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், இப்படியே இங்கேருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. டேய் போகாதடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோக்கும் போக விருப்பம் இல்லை, அப்படியே உள்ளே வந்துட்டாரு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப போக விருப்பம் இல்லை அப்படின்றாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த பில்டிங்கோடைய மொட்டை மாடிக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், இந்த இடத்த பற்றி நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் கொஞ்சம் லூஸு, என்னை விட்டு நீ போயிட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. சில நாட்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டே இருக்கிறப்ப சீட் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோயினை காணும். எங்கடா ஹீரோயின் உங்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவள் எங்கே போனாலே தெரியல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ உடனே சந்தேகப்பட்டுக்கிட்டு மேலே போயிட்டு பார்க்குறப்ப ஹீரோயின் அந்த செவுத்துக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. பயங்கரமாக காத்தடிக்குது. அங்கே இருக்கிற மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, மேலே ஏறு மேலே ஏறு, அங்கே பாரு எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, மேலே ஏறு ஏறுன்றாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சாஞ்சாங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து கீழே வந்து செத்தே போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பொறுமையாக பேசிக்கிட்டே போயிட்டு ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவர் பக்கமாக தள்ளி விட்டு ஹீரோயினை காப்பாற்றுறாரு. இப்போ அப்படியே இங்கே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் கீழே விழுந்ததுனால கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் அப்படியே கண்ணை தடவுறாங்க. ஹீரோ பக்கத்தில் நிற்கிறாரு. அவங்க கண்ணை திறந்தவனே அந்த இடத்த பற்றி நீ யார்கிட்டயாச்சும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வேறு வழி தெரியல. அவங்களாம் கேட்டாங்க உன்னை காப்பாற்றி கீழே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்ல மாட்டேன் தானே சொன்ன, எதுக்கு சொன்ன, நீ என்னை ஏமாத்திட்ட, இங்கேருந்து போ, உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்றாங்க. இல்லை நான் சொல்கிறத கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ எங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்ட, ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக எங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் பேப்பரை காமிக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு போல. உடனே அந்த டாக்டர்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சிக்கல, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு சைன் போட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து சோகமாக கிளம்புறாரு. கிளம்புறப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபும் குழந்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து ஹீரோ ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அவர் அவங்க பொண்ணுக்கிட்ட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா ஒன்றும் வந்துட்டு டாக்டர்லாம் இல்லை, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஹீரோ உனக்கு ஞாபகம் இருக்கா, இவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறப்ப நான் இன்னமும் ஃப்ரெண்டாக தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நீ எப்பவுமே என் ஃப்ரெண்டாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினை பார்க்கணும் போலவே இருக்குது. ஹீரோயினை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினுமே ஹீரோவை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அன்னைக்கு நான் உன்னுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன், நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இந்த ஆர்டிக்கலை அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சும்மா மொக்க போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அவனை உண்மையிலுமே லவ் பண்ணுறான், நீ போயிட்டு அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயினும் மனசு மாறிடுறாங்க. சரி ஓகே அவனை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வேன் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிறாங்க. இந்த விஷயத்தை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டே போகிறாங்க. எப்படியோ இவங்க அவங்களுக்கு டிமிக்கி ஊற்றுட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. மீட்டிங் ஆச்சு கீட்டிங் ஆச்சு, சீக்கிரம் அவனை வர சொல்லுங்கள், இல்லை இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வெளியே வந்துட்டு என்னம்மா ஆச்சு, உனக்கு என்னம்மா பிரச்சனை, இங்கே எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலை காமிக்கிறாங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சுத்தமாக பிடிக்கல, பயங்கர கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பாஸ் பார்க்குறாரு, எவடா இவ திடீர்னு உள்ள வந்துட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, திட்டினா அப்படியே போயிடுவியா, திரும்பிலாம் வரமாட்டியா, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நீ கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்படிலாம் இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இல்லை எனக்கு அடிக்கடிக்க கோவம் வரும், நான் திடீர்னு கத்தி எடுத்து குத்தலாம் ட்ரை பண்ணுவேன், உனக்கு பரவாயில்லையா, நான் கொஞ்சம் லூஸு அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்க்கு போயிட்டு பயங்கரமாக குடிச்சு கூத்தடிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ்.